நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம். இதுவரைக்கும் நிலத்தை இழந்து விவசாயிகள் வளத்தை இழந்தார், வளம். அதனால தான் அவர் மரத்துக்கு மாநாடு போடணுன்னாரு, மாடுகளுக்கு மாநாடுன்னு சொன்னார். அதான் விவசாயத்தை குறிவைத்து. இப்போ கூட தண்ணீர் மாநாடு தஞ்சையிலையும், கடல் அம்மா மாநாடு தூத்துக்குடியிலும். அதாவது இயற்கை வளங்களை நாம் விட்டு கொடுத்து விட்டால் அதோடு நம்மளுடைய வாழ்க்கை, பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். கோயிலில் இருக்கிறவனும் நம்மள மாதிரி தமிழ் மக்கள் தானே. இப்போ உள்ள ஆட்சியுடைய பிரச்சனைகள், இவர்களுடைய கொள்கை சித்தாந்தத்துடைய அந்த போலி சித்தாந்தங்கள், இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வருது தானே. அப்படி வரும்பொழுது சீமான் போய் சில விஷயங்கள், இயற்கை வளங்களை விட்டு கொடுக்கக்கூடாது, மாடு, மரம், தண்ணீர், கடல் இப்படிலாம் பேசும்பொழுது, நிலம், அதாவது நமது தமிழகத்தின் முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் அவரும் அவருடைய பாணியில் சொல்கிறார். அந்த வகையில் கோவையில் ஒரு ஓப்பனிங் கிடைக்கிறதுன்றது எதிர்பார்த்த ஒன்று. நீங்கள் மத நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு பதிலாக இவனுக்கு இந்த கேரட்டு காமிக்கிற மாதிரி அங்கங்கே கேரட்டு காமிச்சு நீங்கள் மத வேறுபாடுகளையும் மாறுபாடுகளையும் அவர்களுக்குள்ள வரக்கூடிய சர்ச்சைகள், பிரச்சனைகளை அதிகப்படுத்தி அதில் குளிர் காய்கிறது இந்த அரசு, இந்த ஆளும் கட்சி. இதைத்தான் சீமான் எதிர்க்கிறார். சீமான் இஸ்லாமியரை எதிர்க்கல. அந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் கூடின கூட்டத்தில் நிறைய கேள்விகள் அவர் கேட்கும் பொழுது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அதனால் அவர் அதற்கு எதிர்ப்பாக பேசிட்டார்னு சொல்லலை. நியாயமான கேள்விகள், இதே மாதிரி கேள்விகள் இந்து மதத்தை சேர்ந்தவர்களிடம் கேட்கப்பட வேண்டும். தவறை தவறு என்று அணுகக்கூடிய ஒரு நேர்மையும் துணிச்சலும் வேண்டும். அது சீமானிடம் இருக்கிறது. அதனால தான் பலர் அது சொல்கிறது என்னென்னா, சீமானுக்கு பெருகி வரும் ஆதரவுக்கு காரணம் அவர் பேசுவது நியாயமாக பேசுகிறார், துணிச்சலாக பேசுகிறார். ஏன்னா நியாயமாக பேசுகிறவங்களாம் துணிச்சல் இல்லாமல் பயந்துட்டு உட்காந்துருக்கான். துணிச்சலாக இருக்கிறவங்களாம் கண்ணா முன்னான்னு பேசுகிறான். நியாயமும் துணிச்சலும் சேர்ந்து ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறது பேசக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் சீமான் அங்கே முன்னிலையில் இருக்கிறார். இப்போ கொங்கு பகுதியில் சீமானுக்கு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற வரும் என்ற எதிர்பார்ப்பு இவ்வளவு ஏன் வருதுன்னு சொன்னால், அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் சார். நேற்றைய தினம் கோவையில் நாம் தமிழர் நடத்திய மாபெரும் பொதுக்கூட்டம், நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய புரிதலையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொல்கிறது அவர் சீமான் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான், எல்லாரும் உணரக்கூடிய விஷயம். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம்னு. அதாவது என்னுடைய கருத்தில் இதற்கு மேலும் நாம் நிலத்தை இழந்து விடக்கூடாது அப்படி தான் அவருடைய கருத்தை நம்ம எடுத்துக்கணும். அவர் வடவர்கள் நில ஆக்கிரமிப்பு செய்கிறது, அந்த மாதிரி பொதுவான விஷயங்களை அதை குறிப்பிட்டிருக்காரு. அதில் நமக்கு கருத்து மாறுபாடு இல்லை, உண்மைதான். சீமான் சொல்வதற்கு பின்னால் அதோடைய பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வாங்கி, இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன், ஓசூர், பரந்தூர் ஒரு 2000 ஏக்கர் வாங்குறாங்க. ஏதோ ஒரு 100, சும்மா உதாரணமாக சொல்ல 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க. வாங்கி இது ஏர்போர்ட் வருதுன்னு தெரிஞ்சவொடனே 500லேருந்து 1000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விற்கிறாங்க. இந்த அளவுக்கு யார் வாங்குவான்? இவர்களை விட பணக்காரர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. நிச்சயமா. இந்த முதல் குடும்பம், அதோடைய கிளை குடும்பங்கள், இவங்களை தாண்டி பெரிய பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் கூட இல்லை. ரெண்டாவது அவங்கெல்லாம் இப்போது ஒரு பேர் என்ன, சிவன் நாடார், HCL, இந்துஸ்தான் கம்ப்யூட்டர் லிமிடெட், HCL, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு 200-300 கோடி ரூபா தானமாக கொடுத்துருக்காரு, சம்பாதிச்சிருக்காரு.
அவர் உதாரணம் தான் சொல்கிறேன். எவ்வளோ பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இவங்க எதை தானமாக கொடுக்குறாங்க? ஊரில் உள்ள கோயில் சொத்தெல்லாம் அவங்க அபகரிக்கிறாங்க. கோயில் நகைகளை அறநிலையத்துறை என்ற பெயரில் வந்து சாப்பிடுபவர்கள் அதிகம். இப்படி வரும்பொழுது இந்த அதீத விலையில் அதிகமான விலையில் விற்கும்போது யாருக்கு விற்பாங்க? அவங்களோட பணக்காராக இருக்கிறவங்க. இவர்களை விட பணக்காரர்கள் எங்கே இருக்காங்க? இவங்களை விட பணக்காரங்க தமிழ்நாட்டில் இல்லை. அப்போது அவர்கள் வந்து வெளி மாநிலங்களில், குறிப்பாக வட மாநிலங்களில், அது அதானியாக இருக்கலாம், அம்பானியாக இருக்கலாம், வேதாந்தாவாக இருக்கலாம், இல்லை பெயர் தெரியாமல் யாராவது இருக்கலாம். அப்போது இப்படியே போச்சுன்னால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம வந்து பேசுகிற தமிழர்கள், திராவிடர்கள்ங்கிறத விட்டுருங்க, தமிழர்கள் தாய்மொழி வீட்டில் தமிழ் பேசுகிறவனை தான் நான் தமிழர்னு ஒத்துக்கணும். நம்ம வந்து ஒரு பரந்த மனப்பான்மையினால் வந்து தமிழ் பேசுகிறவங்க எல்லாரையும் நம்ம வந்து தமிழர்னு ஏற்றுக்கிறோம். அவன் வீட்டில் தெலுங்கு பேசுவான், வீட்டில் வேறு மொழி பேசுவான், மலையாளம் பேசுவான். ஆனாலும் இங்கே தமிழ்நாட்டில் வாழறான் அப்படின்னா நம்ம வாக்களிப்பு இது இருக்க ஓட்டுச்சீட்டு இருக்குன்னா, வாக்குச்சீட்டு இருக்குன்னா தமிழன்னு ஏற்றுக்கிறோம். ஆனால் உண்மையாக தாய்மொழி தமிழாக இருக்கிறவன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பேர், எல்லாரும் இல்லை. இவங்களெல்லாம் தாண்டி வெளியிலேருந்து வரவன் நிலத்தை வாங்கினான்னா தமிழர்களுடைய நிலை என்ன? நிச்சயமா. ஏற்கனவே தமிழ்னை என்ன பண்ணிட்டீங்க? வேலைக்கு போகாமல் அவனை வந்து டாஸ்மாக் வாசலில் மட்டை குப்புற விழுத மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. கேட்டால் காலையில் அவன் வந்து தண்ணி அடிச்சுட்டு போனால் தான் வேலை செய்கிறதுக்கு சக்தி வரும், எனர்ஜி வரும்னு மந்திரியே சொல்கிறார் முத்துசாமி அவர்கள். அப்போ சொன்னார், தமிழர்கள் அல்லது தமிழர்கள் எனப்படுபவர்கள் அனைவரும் வந்து இங்கே வந்து வேலைக்காரனாக இருக்கான், கூலிக்காரனாக இருக்கான். அவனையும் வந்து கொண்டு போய் டாஸ்மாகில் நிறுத்தி, இல்லை கொஞ்சம் கஞ்சா வியாபாரத்தை வந்து பள்ளி மாணவர்கள்லேருந்து கஞ்சா வந்து புழங்குது. அப்போது வெளியிலேருந்து வந்து இங்கே வந்து உடல் உழைப்பு செய்து பிழைப்பவர்களை பற்றி நான் குறை சொல்லவில்லை. ஏன்னா நம்மளால் வந்து பம்பாயில் போய் வேலை பார்க்கலையா, இல்லை வந்து சிங்கப்பூரில், மலேசியாவில், மற்ற இடங்களில் போய் வேலை பார்க்கலையா? நானே இந்தோனேஷியாவில் போய் 18 வருஷம் இருந்தேனே. அது தவறில்லை. ஆனால் ஆக்கிரமிப்பு செய்வது, அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு வடவர்களோ, என்னை பொறுத்தவரை வடவர்கள் மட்டும் இல்லை, வெளி மாநிலத்தவர்கள் யாருமே நிலம் வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. கர்நாடகாக்காரர் ஒரு கிரவுண்டு கூட வாங்கக்கூடாது. அவங்கள பற்றி நமக்கு அவர்கள் வந்து பெரிய வித்தியாசம் வந்து ஒன்றும் வரப்போகிறது இல்லை. 1000 ஏக்கரு, 500 ஏக்கரு, 2000 ஏக்கர்னு வாங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் சின்ன கிராமங்கள் லெவலில் ஒரு 30 ஏக்கர், 50, ஏன்னா கிராமத்துலலாம் 10 ஏக்கர் 20 ஏக்கரே பெருசு. அந்த ஏரியாவில் ஒரு 25 ஏக்கர் வாங்கி போட்டால் பெரிய ஆள். இதை மாதிரி வடவர்கள் அல்லது வெளி மாநிலத்தவர்கள் வந்து அதிகமாக வருவதை தடுக்க வேண்டும்னா இவங்க மேடையில் வந்து திமுகவும் சரி, பொதுவாக திராவிடம் என்ற பெயரில் இவர்கள் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. இந்த பக்கம் அதானியை வந்து ஒழிக அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் அதானியோட பையன் வருவார், அவரும் குடும்பத்து மாப்பிள்ளையும் ஒன்றா ரகசியமாக சந்தித்து டீல் போடுவாங்க. இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதைத்தான் வந்து சீமான் சொல்கிறாரு, நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம். இது வரைக்கும் நிலத்தை இழந்து விவசாயிகள் வந்து வளத்தை இழந்தார்கள், வளம். அதனால தான் அவர் வந்து மரத்துக்கு மாநாடு போடணுன்னாரு, மாடுகளுக்கு மாநாடுன்னு சொன்னார். அதான் விவசாயத்தை குறிவைத்து. இப்போ கூட தண்ணீர் மாநாடு வந்து தஞ்சையிலையும், கடல் அம்மா மாநாடு தூத்துக்குடியிலும். அதாவது இயற்கை வளங்களை நாம் விட்டு கொடுத்து விட்டால் அதோடு நம்மளுடைய வாழ்க்கை, பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்படி தான் அமெரிக்காவில் நடந்தது. அமெரிக்காவுடைய வரலாற்றை அறிந்தவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அமெரிக்காவில் நடந்தது தமிழ்நாட்டிற்கு நடந்து விடக்கூடாது. நாம் நிலத்தை இழந்தால் வளத்தையும் இழப்போம், நமது பலத்தையும் இழப்போம். அதுக்கப்புறம் என்ன, மொத்தம் தமிழன்னா அடிமைன்னு இப்போவே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது.
அப்போ இன்னும் முழுமையாக ஆகிவிடும். இதைத்தான் சீமான் சொல்கிறாரு. ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து. ஆனால் சார், இந்த விஷயத்தில் ஒரே ஒரு சந்தேகம். இப்போது கோவையில் இந்த பொதுக்கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த இஷ்யூவில் வந்து முதல்ல விஜய் அவர்கள் வந்து கோவைக்கு போகும்போது கோவை வந்து எங்கள் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லி தாவேகானவர் வந்து சொன்னாங்க. அதன் பின் அடுத்த கொஞ்ச நாட்களே வந்து திமுக போது இல்லை கோவை வந்து எங்களோட கண்ட்ரோல் தான் அப்படின்னு அவங்க ஒரு சொன்னாங்க. அதிமுக வந்து எப்போவுமே கொங்கு பகுதி வந்து எங்களோட கண்ட்ரோல் தான், கோட்டை தான் சொல்லுவாங்க. இப்போ கோவையில் ஆனால் மக்கள் ஆர்ப்பரிப்பு வந்து அதிகமாக இருந்ததையே வந்து பார்க்க முடியுது. ஸோ கோவையில் நாம் தமிழருக்கும் ஒரு ஸ்கோப் வந்து ஓப்பனாக இருக்குன்ற ஒரு கேள்வி வந்து எழுத்து இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது கொங்கு பகுதி ஏன் வந்து எல்லாரும் அதை வந்து அது மேலே ஒரு ஈர்ப்பு வருதுன்னா, சென்னையை விட பண நடமாட்டம், அதாவது வர்த்தக வணிக பரிமாற்றங்கள் சென்னையை விட கோவை பகுதி. கோவைனா கோவை மட்டும் சொல்ல, கோவை, பல்லடம், திருப்பூர், ஈரோடு அந்த பகுதி அங்கே தான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க. இந்த வர்த்தக பரிமாற்றம் எவ்வளவு அளவுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை போன்ற சென்னையை சுற்றி இன்றைக்கி வந்து நீங்கள் காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் சென்னையிலே எடுத்துக்கிட்டால் கூட இதை போல் வந்து ஏறத்தாழ 2 மடங்கு வந்து கோவை பகுதி தான் வந்து வளமான பகுதி. வியாபாரம் பெருசாக வருதுனாலே லாபம் வருது, பணம் வருது, பணம் வந்தால் நிலம் வருது, நிலம் வந்தால் சொத்து வருது, இப்படி வளமான பகுதி. இதை வந்து ஒரு ஒரு பீரியட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து கொங்கு பகுதி வந்து அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா டெல்டா, சென்னையெல்லாம் வந்து திமுகவின் கோட்டையாக. இப்போ இந்த கோட்டை எல்லாமே வந்து அதெல்லாம் மாறிப்போச்சு. இது எங்களுடைய கோட்டை, அது உங்களுடைய கோட்டைங்கிறதெல்லாம் இல்லை. கொங்கு பகுதியில் வந்து அப்படி பார்க்க போனால் இப்போது அது என்ன, ஈரோடு கிழக்கு பகுதி இடைத்தேர்தல் வந்தது. அங்கே யார் நின்னா? திமுக, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நின்றுது. சுயேட்சைகளை தவிர வேறு யாரும் பெருசாக நிற்கலை. பெரிய கட்சிகள்லாம் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு தான் எப்பொழுதுமே சாதகம். எப்போ ஒரு தடவை தான் விதிவிலக்காக எதிர்கட்சிகள் ஜெயிக்கும்னா கூட அங்கே நிற்கலை. ஏன் அப்படின்னா, இப்போ கொங்கு பகுதியில் வந்து சீமானுக்கு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற வரும் என்ற எதிர்பார்ப்பு இவ்வளவு ஏன் வருதுன்னு சொன்னால், வேறு எந்த எதிர்கட்சியும் வந்து போட்டி போட வந்து ஆர்வம் இல்லாமலோ துணிச்சல் இல்லாமலோ தோற்று விடுவோம், அதனால் எதற்காக தோற்றுருவோன்னு செஞ்சு ஒரு செயலை செய்யாமையே இருக்க முடியாது. எந்த ஒரு வெற்றியுமே பல தோல்விகளின் மேல் அடுக்கப்படும் ஒரு அடுக்கு தான் வெற்றி. ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் வந்து பல தோல்விகள் இருக்கும். அந்த தோல்விகள் வெளியே தெரியாது, வெற்றி மட்டும்தான் வெளியில் தெரியும். நீங்கள் இப்போ ஜெயிச்சிட்டிங்கன்னா, ஒரு பெரிய பத்திரிகையாளர்னு உங்களுக்கு புகழ் வந்துச்சுன்னா, இந்த புகழ் வந்தது மட்டும்தான் வெளியில் எல்லோரும் பேசுவாங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ உழைச்சிங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, சவால், உங்களுக்கு வந்த பிரச்சனைகள், இடையூறுகள், அதெல்லாம் வந்து நீங்களும் பேச மாட்டீங்க, மற்றவங்களும் பேச மாட்டாங்க. நிச்சயமாக இது அப்போ கோவை பகுதியில் ஒரு ஓப்பனிங் வந்து சீமானுக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், கோவையில் இருக்கிறவனும் நம்மள மாதிரி தமிழ் மக்கள் தானே. இப்போ உள்ள ஆட்சியுடைய பிரச்சனைகள், இவர்களுடைய கொள்கை சித்தாந்தத்துடைய அந்த போலி சித்தாந்தங்கள், இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிய வருது தானே. அப்படி வரும்பொழுது சீமான் போய் சில விஷயங்கள், இயற்கை வளங்களை விட்டு கொடுக்கக்கூடாது, மாடு, மரம், தண்ணீர், கடல் இப்படிலாம் பேசும்பொழுது, நிலம், பஞ்சபூதங்களை பற்றி பேசுகிறார். அந்த காலத்தில் அது பஞ்சபூதம்னு சொல்லுவாங்க. நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம், வரிசையாக 5 சொல்லுவாங்க. இப்போ இதைத்தான் அவர் சொல்கிறார். அதாவது நமது தமிழகத்தின் முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் அவரும் வந்து அவருடைய பாணியில் சொல்கிறார். அந்த வகையில் வந்து கோவையில் வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கிடைக்கிறதுன்றது எதிர்பார்த்த ஒன்று. நீ இத்தனை நாள் வந்து எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து சாதி ரீதியாக மட்டுமே, கொங்குன்னா அது ஒரு குறிப்பிட்ட சாதி, இந்த பக்கம் தென் மாவட்டங்கள்னால் ஒரு குறிப்பிட்ட சாதி, பிளெயினாகவே பேசுவோமே, அது வந்து இசை கவுண்டர்கள் அல்லது கொங்கு வேளாளர்கள்னு சொல்லுவோம். இங்கே முக்குளத்தோர்னு சொல்லுவாங்க. வட மாவட்டங்களில் வன்னியர் அல்லது பறையர் அப்படின்னு. அப்புறம் சில மாவட்டங்களில் இவர்கள் தேவேந்திர, தென் மாவட்டங்களில் சில இப்படி சில இது இருப்பாங்க. முத்தரையர்கள், இப்போ திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சி, துறையூர் அந்த பகுதியில் முத்தரையர்கள். இப்படி சாதி ரீதியாக இருந்தது.
இப்போ அந்த சாதி ரீதின்றது மாறி மக்கள் வந்து அந்த சாதி கட்சிகளின் பின்னால் போவது வந்து குறைந்து கொண்டு வருகிறது. இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை, இன்னமும் இருக்குது. இந்த சாதி கட்சி பிரச்சனை வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒழியல. ஏன் ஒழியலைன்னா, ஆரம்பத்திலேருந்து இவங்க திராவிடம் எப்போலேருந்து வந்ததோ அந்த காலத்தில் கால்டுவெல்லு, ஜியு போப்பு, இப்போ கூட முதல்வர் வந்து போயிட்டு ஜியு போப்புடைய இதை வந்து சமாதிக்கு போயிட்டு வந்தார். நீங்கள் வந்து சென்னையில் ஊஏ சாமிநாத ஐயர்னு சொன்னால் உடனே வேறு மாதிரி சொல்லிடுவாங்கன்றதுனால நான் சொல்கிறேன். தமிழ் தாத்தா என்று அறியப்பட்டவர். இன்றைக்கி உள்ள அத்தனை இலக்கியங்களும் தமிழ் இலக்கியங்களும் இருக்கின்றன, மக்களுக்கு படிக்கிறதுக்கு கிடைச்சிருக்குன்னால் அவர் தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று வீடு வீடாக போய் எங்கெங்கெல்லாம் ஓலை சோடி இருக்கோ எடுத்து அதை பிரிண்ட்டாக போட்டு வச்சதுனால தான் நீங்களும் நானும் சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு வந்து படிக்க முடியுது. எத்தனை பேர் படிக்கிறாங்களோ அது. அவருடைய வீடு இடிக்கப்பட்டு விட்டது சென்னையில். கால்டுவெல் என்கிற ஒரு வெள்ளைக்காரன் அவன் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து சாதி ரீதியாக பிரிப்பதற்கு அவன் ஜியு போப்பு போன்றவர்கள் காரணம். கால்டுவெல்லுக்கு 2 கோடி ரூபாய்க்கு மணிமண்டபம் முதல்வர் அறிவிச்சிருக்காரு. ஜியு போப்புடைய சமாதியை அங்கே போய் வந்து கும்பிட்டுட்டு வர அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வர்றாரு. எங்கே போயிட்டார் அவர் ஜியு போப்பு. இவரெல்லாம் வெள்ளைக்காரர்கள். இந்தியாவை பிரிக்க வேண்டும், சாதி ரீதியாக பிரிக்க வேண்டும், மதம் ரீதியாக பிரிக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டவர்கள். இவர்கள் வந்து பண்ணும்பொழுது இப்போ நம்ம வந்து அப்போது இல்லை எதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம்னா, இவர் நம்ம சீமான் கூட பேசியிருக்காரு, மதுரை விமான நிலையத்திற்கு பாண்டியன் நெடுஞ்செழியன் பெயரை வைக்கணும்னு சொல்கிறார். சில பேர் வந்து முத்துராமலிங்க தேவர், அவர் வந்து இந்து மதத்திற்காக, இந்தியாவில் பெரும்பான்மையான இந்து மதத்திற்காக பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லி, அப்போ தான் வந்து அதாவது ஆன்மீகத்திற்காக இந்து மதம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடவுள் நம்பிக்கை. இந்தியா குறிப்பாக தமிழகத்தில் யாருக்கு கடவுள் மறுப்பு எத்தனை சதவீதம்? 1% கூட இருக்காது. 1% கூட இருக்காது. சும்மா பெரியார்னு ஒரு பிம்பத்தை வரிவெடுத்து பெரியாரை நினைத்து கொண்டு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு யார் எந்த கட்சி வாங்க முடியும்? ஆனால் எல்லாரும் வந்து இந்த ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி பெரியாரை தொட்டுப்பாங்க. அது வந்து ஒரு இது மாதிரி, சும்மா அந்த பரீட்சைக்கு போகும்போது ஒரு பேடு எடுத்துகிட்டு போகணுன்னு, அது மாதிரி ஒரு பேடு தான். அந்த பேடு மாதிரி வச்சுக்கிட்டு பெரியார் இப்போ விஜய் கூட பாருங்கள் பெரியார். ஆனால் பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கை ஏற்றுக்கொள்வது. சரி, வரிசையாய் என்னெல்லாம் கொள்கை பெரியார் தான் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஏது 21ஆம் பக்கம் ஏற்றுக்கிறீங்களா விஜய்? இல்லை பள்ளச்சிகளும் வந்து ஜம்பர் போட்டதுனால தான் துணி விலை ஏறி போச்சுன்னு சொன்னார், அதை ஏற்றுக்கிறீங்களா? திருக்குறளை மலம் என்று சொன்னாரே, அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? சிலப்பதிகாரத்தை வேசி நூல் என்று சொன்னாரே, அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? தமிழர்களை முற்றிலும் காட்டு முராண்டிகள், அயோக்கியர்கள், தமிழ் படித்ததனால் என்ன பயன்? வீட்டில் வேலைக்காரியுடன் கூட ஆங்கிலத்தில் பேசுங்கள், இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டாம், தேசிய கொடியை அவமானப்படுத்துகிறேன், தேசிய துக்க நாள், சுதந்திர நாள். வெள்ளைக்கார சாம்ராஜ்ய ராணியிடம் வந்து நீங்கள் தயவு பண்ணி எங்கள் தமிழ்நாடுனா அப்போ மதராஸ் மாகாணத்தை உங்கள் இதிலேயே வச்சுங்க, சுதந்திரம் கொடுக்காதீங்க அப்படின்னு எழுதினவர். அதுக்கப்புறம் ஜின்னா பாகிஸ்தானை பிரிக்கும்போது, ஐயா மதராஸ் மாகாணத்தை பாகிஸ்தானோடு இணைத்துக்கொள். இது எங்கே இருக்குது? தமிழ்நாடு எங்கே இருக்குது? மதராஸ் மாகாணம் என்ற தமிழ்நாடு, இன்றைக்கி தமிழ்நாடு, இது எங்கே இருக்குது? பாகிஸ்தான் எங்கே இருக்குது? பாகிஸ்தானோட மட்டும் பெரியார் பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து சப்போஸ் வந்து சேர்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அவன் சோத்துக்கும் தண்ணிக்கும் அலையிறான். தீவிரவாதிகளை உற்பத்தி செய்கிறார்களே தவிர ஆப்கானிஸ்தான்லேருந்து வர தீவிரவாதிகள் இவனை தாக்கிறதை இவனால் தடுக்க முடியல. இப்படிப்பட்ட அவல நிலையில் இருந்திருப்போம். அதிலிருந்து நம்மளை தப்பிக்க வைத்தவர்கள் பல பெரியவர்கள், தேசத்திற்காக பாடுபட்டவர்கள். நான் வந்து சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பேசலை. வஉசிக்கு என்ன பண்ணோம்? நம்ம சொத்தெல்லாம் விற்று தன்னுடைய பணத்தை வச்சு மற்றவங்கள்ட்ட கடை வாங்கி, பாலகங்காதர திலகர் போன்றவர் மூலமாக பணம் வாங்கி சொந்தமாக சுதேசி கப்பல் வச்சார். அவர் ஜெயிலில் தூக்கி அந்த இதில் கொண்டு போய் போட்டாங்க, செக் இழுக்க வச்சாங்க, அவரை கொடுமைப்படுத்தினாங்க. சுப்பிரமணிய சிவா போன்றவர்களை சித்திரவதை செய்தார்கள், சுதந்திரம் கேட்டாங்கன்னு.
அந்த சுதந்திரம் கேட்ட அவங்க வந்து வெளியில் வந்து என்ன பண்ணாங்க, இங்கே தான் கெரசின் மண்டி வச்சுருந்தார் மண்ணடியில். யார் அவர்? வஉசி. கப்பல்லாம் போயிடுச்சு. அவர் கூட இருந்தவங்களாம் அந்த பக்கம் வெள்ளக்காரன் பக்கமோ இல்லை அந்த பக்கமோ போயிட்டாங்க காசை வாங்கிட்டு. இவர் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தார். யார்? வஉ சிதம்பரனார். இப்போ தான் அவருடைய நினைவு நாளோ பிறந்த நாளோ இப்போ ஒரு வாரம். எதற்காக சொல்கிறேன்னா, நம்ம வந்து யாரை வந்து நம்ம ஏற்றணும், ஏற்றி வைக்கணும், பெருமைப்படணுமோ அவரை படுவதில்லை. முத்துராமலிங்க தேவர் பேரில் வைப்பதில் வந்து ஒன்றும் தவறில்லை, நான் அப்படி சொல்லலை. இவர் சீமான் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பாண்டியன் நெடுஞ்செழியன் பேரை வைங்கன்னு சொல்கிறார். இப்போ தஞ்சாவூரில் இப்போ பெரிய கோயில்னால் நம்ம ராஜராஜ சோழன், கங்கை கொண்ட சோழபுரம்னா ராஜேந்திர சோழன் சொல்கிறோம். அதே மாதிரி மதுரை ஆண்ட இது நெடுஞ்செழியன், பாண்டியன் நெடுஞ்செழியன். அதே மாதிரி சுந்தர பாண்டியன், எம்ஜிஆரோட ஒரு படத்தில் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் நடிச்சிருப்பார். தெரிஞ்சு கடைசி படம் தான் நினைக்கிறேன். அதான் அது வைக்கிறார். திமுக ஆட்சியில் வந்து 2 காரணத்துக்காக வைக்க மாட்டாங்க. அங்கே வைக்க சொன்னால் ராஜராஜ சோழன் பேர் வைக்கணும். இவங்க தான் பகுத்தறிவாச்ச. ராஜராஜ சோழன் கோயிலுக்கு போனாலோ, பெரிய கோயிலுக்கு போனாலோ, இல்லை அந்த ராஜராஜ சோழன் சிலையை வச்சாலோ, இல்லை அந்த கோயிலுக்குள்ளே போனாலோ, அந்த முக்கியமாக மெயின் கோபுரம், அந்த கோபுரம் வழியாக போனால், வாசல் வழியாக போனால், கோபுர வாசல் வழியாக போனால் ஆட்சி போயிடும், இல்லை ஆயுள் போயிடும். யார்? மூட நம்பிக்கைக்கு எதிராக எங்களுக்கு தந்தை பெரியார் சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்கிற இவங்க தங்களையும் அவமானப்படுத்தி கொண்டு தந்தை பெரியாரையும் அவமானப்படுத்துகிறார். இதுதான் அவர் கற்றுக் கொடுத்த மூட நம்பிக்கைன்னா அப்போ அவரை பற்றி எல்லாரும் என்ன பேசுவாங்க? அப்போ ஏன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் வைக்க மாட்டாங்கன்னா, அடுத்தது ராஜராஜ சோழன்னு கேட்பாங்க. அது கூட நம்ம கூட ஒரு நிகழ்வில் பேசினேன், நம்ம இதுலையா இதில் ஞாபகம் இல்லை. வியட்நாமில் வந்து கேட்டபோது கேட்டாங்களாம், இந்த மாதிரி ஒரு சின்ன நாடாக இருந்துக்கிட்டு அமெரிக்கா வந்து வியட்நாமை வந்து ஆக்கிரமித்த போது நீங்கள் எப்படி வந்து, அப்போது ரொம்ப வருஷம் முன்னால், எப்படி நீங்கள் வந்து அமெரிக்கர்களை விரட்டி அடித்தீர்கள்? அவ்வளோ பெரிய நாடு, அவ்வளோ பெரிய இராணுவம். அப்போ அவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் 2 பேர். ஒன்று வீர சிவாஜி, மராட்டிய சிவாஜி. இன்னொன்று ராஜராஜ சோழன், தமிழ்நாட்டு ராஜராஜ சோழன். இவர்களை நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு தைரியத்துடன் போராடினோம். ஏன்னா வீர சிவாஜி அந்த கொரில்லா போர் முறை அந்த வகையில் வந்து ஒரு 10,000 பேர் உள்ள படையை வந்து ஒரு 100 பேர் சேர்ந்து திடீரென்று தாக்கி கொரில்லா பொறிமுறை, அவர் அதில் புகழ்பெற்றவர். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டு மியான்மார், இன்றைக்கி மியான்மார், சீனா வரைக்கும் போய் படையெடுத்து வெற்றி கண்டு வந்தவர்கள் கங்கை கொண்ட சோழன் வேறு. அந்த ராஜராஜ சோழனுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இல்லை அவரோ இல்லை ராஜேந்திர சோழனுக்கோ. எங்கே குஜராத்தில் பிறந்த பிரதமர் மோடி, அவர் வந்து இங்கே வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து விழா நடத்துகிறார். அவர் நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட இங்கே உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பகுத்தறிவு. ராஜராஜ சோழனுக்கு விழா எடுத்தால் ஆயில் கம்மியாயிடும். ஏன் நம்மளுடைய முன்னோரில் பெருமை இல்லையா? இவங்க இன்னொன்று வந்து நெடுஞ்செழியன் என்ற பேர் வந்து சீமான் சொல்கிறத வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை சார், நெடுஞ்செழியன் முதலமைச்சர் ஆக வேண்டிய அவர் பேர் அப்படி ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்காங்க, நாவலர் நெடுஞ்செழியன். அவர் வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டார். இல்லை, இங்கேருந்து அங்கே போனது ஏன் போனார்? அண்ணாதுரை 1.5 வருஷம் 1.25 வருஷம் முதல்வராக இருந்துட்டு 1967 69 2 வருஷத்துக்குள்ளே முதல்வராக இருந்துட்டு இறந்துட்டார். அவருக்கு புற்றுநோயினால் இறந்துட்டார். இறந்தவுடனே அடுத்தது வர வேண்டியது வந்து நாவலர் நெடுஞ்செழியன். அந்த நாவலர் நெடுஞ்செழியன் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியழகன், வரிசையாக இருந்தாங்க. சத்யவாணி முத்து, சாதிக் பாட்ஷா, ஆசை தம்பி, இப்படி வரிசையாக. கலைஞர் என்று போற்றப்படும் கருணாநிதி அவர்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து 7 8 தான் இருக்கார். எம்ஜிஆருடைய பரிந்துரையின் காரணமாக அவர் வந்து நெடுஞ்செழியனை விட்டுட்டு அவரெல்லாம் தூக்கி ஓவர்டேக் பண்ணி அங்கே கொண்டு போய் மேலே வந்து வச்சார். கடைசியில் வந்து அவர் தான் வந்து எம்ஜிஆரை வந்து விலக்கி கட்சியை விட்டு விலகுவதற்கு, தனி கட்சியை தொடங்குவதற்கு, யார் வந்து தன்னை, அதாவது என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு, அங்கே தான் ஆரம்பம்.
ஆனால் என்ன கலிகாலம், செய் நன்றி கொன்ற மகள் அவங்க தான் லட்சம் கோடியில் வந்து வாழறாங்க. உண்மையான வந்து தேசத்துக்காக பாடுபட்டு போன கக்கன் வந்து அவருடைய குடும்பம் என்னாச்சு, காமராஜர் குடும்பம் எங்கே இருக்குது? ஏதோ பல கோடிகளில் தொழிலதிபர்களாக இருக்காங்களா காமராஜர் குடும்பத்தில்? கக்கனுடைய குடும்பத்தில் வந்து இருக்காங்களா? ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இவங்கெல்லாம் இப்படி இவங்க நெடுஞ்செழியன் வரும்போது முதல்ல இவங்க எப்படி நெடுஞ்செழியனா நெடுஞ்செழியனா அந்த நெடுஞ்செழியன் பேர் நினச்சிருவாங்க. பாண்டியன் நெடுஞ்செழியன் மனசு போகாது. நாவலர் நெடுஞ்செழியன் அதிமுகவுக்கு போனார். இதெல்லாம் சகஜம். வந்து முத நாள் வரைக்கும் மந்திரக்கோள் மைனரு நாஞ்சில் மனோகரனை வந்து சத்யவாணி முத்து வீட்டில் திண்ணையில் படுத்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி கொச்சையாக கருணாநிதி வந்து முரசொலியில் எழுதினார். சில மாதங்கள் பொறுத்து அவர் திருப்பியும் திமுகவுக்கு வந்துட்டார். வந்த உடனே வந்து அவர் வந்து நாஞ்சில் மனோகரனை போல ஒரு தலைவர் உண்டா அப்படின்னு அதே மேடையில் பேசுகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் வெக்கமான சூடு சோதனையெல்லாம் கிடையாது. அன்றைக்கி ஒன்று பேசுகிறோமே இன்றைக்கி ஒன்று பேசுகிறோமேலாம் நினைக்க மாட்டாங்க. இன்றைக்கி எது சௌகரியமோ, எது தங்களுக்கு இல்லை அரசியல் ரீதியாகவோ வணிக ரீதியாகவோ லாபமோ இதைத்தான் பேசுவாங்க. அப்போது இவர் வந்து பேசியிருக்காரு. இதில் வந்து அவர் இதை பற்றி கூட பேசியிருக்காரு. மக்கள் நலன் கருதாத அரசு, அது ஆபிரகாம் லிங்கன் சொன்னதை வந்து சீமான் வந்து கோட் பண்ணி பேசியிருக்காரு. மக்கள் நலன் கருதாத அரசு ஒன்று அமைஞ்சதுன்னா அதுக்கு யார் காரணம் என்றால் அந்த ஆட்சி செய்பவர்கள் குற்றவாளிகள் அல்ல, அவர்களை தேர்ந்தெடுத்த மக்கள் தான் குற்றவாளிகள். இது ஆபிரகாம் லிங்கன் சொன்னார். ஆபிரகாம் லிங்கன் சொன்னதை சீமான் இப்போ சமீபத்தில் இந்த வாரத்தில் பேசியிருக்கார். எவ்வளோ பெரிய உண்மை! இன்றைக்கி இவங்க ஆட்டம் போடுறாங்க, அராஜகம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம தான் காரணம். நம்மன்னா நம்மளை போன்ற வாக்காளர்கள், இவர்களுக்கு வாக்களித்து இவர்களை ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்தவர்கள். ஆட்சி பீடத்தில் உட்காந்துக்கிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு நம்ம காசை சாப்பிட்டுட்டு தூய்மை பணியாளர்களுக்கு வந்து சம்பளம் கிடையாது, தூய்மை பணியாளர் வந்து சம்பளம் கிடையாதுன்னு சொல்லி அவன் போராட்டம் பண்ணுறான்னும் போது 3 வேளை அவனுக்கு சாப்பாடு. ஏன் அதை முதல்லையே அவன் என்ன கேட்டான்? வேலை தானே கேட்டான். அவன் ஒன்றும் ஓசியில் சாப்பாடு கேட்கலையே. உங்ககிட்ட ஓசியில் சாப்பாடு கேட்டாங்க தூய்மை பணியாளர். எனக்கு பணி நிரந்தரம் பண்ணுன்னு கேட்குறான். நான் கூலி வேலை செஞ்சாலும் நான் வந்து அந்த வேலையை செஞ்சு பொழைச்சிக்கிறேன்னு சொல்கிறான். திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? அச்சோ நிரந்தரமான இது வந்துடும் அவங்களுக்கு, குலத்தொழிலாளர். ரைட்டுங்க. அரசு மாநகராட்சினா அரசு பணி, அதிலிருந்து அவனை விடுவிச்சு அது என்ன ராம்கியா என்னமோ ஒரு கம்பெனி, அந்த ராம்கி கம்பெனியில் போய் அவனை என்ன மேனேஜிங் டைரக்டராக உட்கார வைக்கிறாங்க. அதே தூய்மை பணியை தான் அவன் அங்கே செய்ய சொல்கிறான். அதாவது தெருப்பெருக்க சொல்கிறான், இல்லை ஏதோ குப்பைகளை அகற்ற சொல்கிறார். அந்த இடத்துல அவனை பணி நிரந்தரம் பண்ணணும்னு கேட்டால் அதை விட்டுட்டு அவனை வந்து அவன் 21,000 ரூபா சம்பளம் வாங்குறவன், 22,000 ரூபா அங்கே சம்பளம் வாங்குறவனா 16,000 ரூபாய்க்கு சொல்கிறான். இங்கே 10 மணி நேரம் ஒர்க் பண்ணணுன்னா அங்கே 12 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. தனியார் என்றாலே கசைக்கு பிழிஞ்சிடுவாங்க. திருமாவளவன் பேசுகிறது அதிசயமாகவும் வந்து அதிர்ச்சியாகவும் இருக்குது. என்னன்னா குலத்தொழிலாக போயிடும். சரி, குலத்தொழிலாக போகணுன்னா மாநகராட்சிக்கு வேலை பார்த்தா அவன் வந்து குலத்தொழிலாக போயிடும். அதே இதை கம்மியான சம்பளத்துக்கு எந்த வித வேலையில் ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அங்கே போய் ராம்கி கிட்டேயோ இல்லை பூம்கி கிட்டேயோ போய் வேலை பார்த்தா அவன் என்ன மேனேஜராக வேலைக்கு அவனை கொடுக்க போகிறீங்க? அதே தூய்மை பணியாளர் தானே. அப்போ குலத்தொழிலாகாது அது. அப்போது திருமாவளவன் பேசுவது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. ஆக இது வந்து சீமான் நீங்கள் சொன்னது நிலங்கள் வந்து இழந்தால் அதை பலத்தை இழந்து விடுவோம் சொன்னது வடவர்கள் அப்படின்னு மட்டும் குறிப்பிட்டு சொன்னதாக நான் எடுத்துக்கல. திராவிடம் என்ற பெயரில் தமிழர் அல்லாதவர், இந்த நிலத்துக்கு உரிமை இல்லாதவர்கள் இந்த நிலத்தை வாங்கி அதை வாங்குபவர்களும் அவர்களுக்கு இதை வந்து சௌகரியமாக வந்து அதிக விலைக்கு விற்பவர்களும், இவர்கள் அனைவருமே நம்மை ஆக்கிரமிக்க வந்தவர்கள். எப்படி வெள்ளையனே வெளியேறுன்னு காந்தியோ மற்றவர்களோ அது மாதிரி நிறைய பேர் பாடுபட்டாங்களோ, நம்ம இப்போது சீமான் போன்றவர்கள் நம்ம இப்போ நான் சீமான்னு ஒரு கட்சி சார்பாக இல்லாமல் பொதுமக்கள்
இல்லை தமிழர்கள். தமிழர்கள் பொதுமக்கள், நான் சொல்கிறது தமிழ்நாட்டு பொதுமக்கள்னால் தமிழர்கள் தானே. வெள்ளையனே வெளியேறுன்றதுக்கு பதிலாக கொள்ளையனே வெளியேறுன்னு பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது 2026 தான் அந்த கொள்ளையனே வெளியேறுன்னு சொல்ல. யாரை சொல்கிற, அது யார் கொள்ளையன் என்பது மக்கள் புரிந்து கொண்டு கொள்ளையனே வெளியேறு அப்படின்னு ஒரு 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 கொள்கை கொண்டு இவர்கள் வாக்களிக்க வேண்டும். அதற்கேற்றாற் போல் மக்கள் நலன் கருதி செயல்படக்கூடிய ஒரு அரசு அமைய வேண்டும். இவருன்னு நம்ம எந்த கட்சி சார்பாகவும் பேசலை. மக்களுக்கு எதிரான ஆட்சிக்கு பதிலாக இன்றைக்கி கூட பாருங்கள், அதில் மதம் சாதி யார் பிரித்து விட்றாங்க? இஸ்லாமிய பெண்களுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை வரவேற்பு. ஏழைகளாக வசதி இல்லாத அவர்கள் இஸ்லாமியர்களாக, நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொல்லி இந்த ஓட்டுக்காக நடிக்கிறீங்க? ஏன் கிறிஸ்தவர்களாக இருந்தால், ஏழைகளாக இருந்தால் கொடுக்கக்கூடாதா? இந்துக்களாக இருந்தால் கொடுக்கக்கூடாதா? சமணர்களுக்கோ புத்தர்களுக்கோ, எல்லா மதங்களும் பொதுவாக சொல்கிறேன். அதில் சாதியெல்லாம் பார்க்க வேணாம். 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் 1000 ரூபா உதவித்தொகை. ஏன் அது கொடுக்க மாட்டேன்றீங்க? அந்த குறிப்பிட்ட மதம், அந்த மதத்திற்கு நான் எதிரானவன் இல்லை, கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவங்களுக்கு கொடுங்க, கூட எல்லாருக்கும் கொடுங்க. அதில் ஏதாவது ஒரு 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 அளவுகோல் வச்சுங்க. இந்த குடும்ப வருமானம் இவ்வளோ இருக்கணும், இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே இருந்தால் கிடையாது. அந்த இஸ்லாமியர்கள், சிறுபான்மையர்கள் ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த வாக்குகள் தான் உங்களுக்கு முக்கியம். இவ்வளவெல்லாம் பேசுகிறோமே தவிர, வாக்குகள் ஏதோ சிறுபான்மையினர் வாக்கு என்றால் அது திமுகவுக்கு மட்டுமே சொந்தமானது. இவ்வளோ நாள் சொல்லுவாங்க கோவை இவங்களுக்கு, டெல்டா இவங்களுக்குன்னு அவங்கவுங்க சொல்லிக்கிறது தான். போன தடவை பார்த்தீங்கன்னா என்ன இது வாக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக அணியில் இருந்த முஸ்லீம் லீக் இஸ்லாமிய கட்சி 1.2% வாக்கு, மொத்தம் 47.5 திமுக கூட்டணி. அதில் திமுக 27.2, இது காங்கிரஸ் 10.8, இடது கம்யூனிஸ்ட் 2.2, மார்க்சிஸ்ட் 2.5, விசிக 2.3, சீமான் எவ்வளோ 8.2, முஸ்லீம் லீக் 1.2, மதிமுக 1.3. இப்போ முஸ்லீம் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ அவங்க புள்ளி விவரத்தில் சொல்கிறது 9லேருந்து 12% இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 10%ன்னு வச்சுக்கோங்க ஒரு சராசரி. அப்போ 1.2% தான் முஸ்லீம் லீக்குக்கு ஓட்டு விழுந்திருக்குன்னு சொன்னால், மிச்சம் இதில் கலந்துருக்கலாம். இப்போ திமுகவுக்கு இந்த வீட்டில் சிறுத்தைகள், அதாவது பறையர்களோ இல்லை பிற ஜாதிக்காரர்களோ ஓட்டு போட்டுக்கலாம், இல்லை அப்படி கலந்துருக்கலாம். அதுக்கு மேலே ஒரு வாக்குகளை ஒரு சாவடி வழியாக பிரிக்க முடியாது. ஆனால் முஸ்லீம் லீகு அல்லது இவங்க இந்த பக்கம் எஸ்டிபிஐ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு? அப்போ பாக்கி முஸ்லீம்லாம் எங்கே ஓட்டு போட்டாங்க? அப்போ முஸ்லீம்களுக்காக நாங்கள் செய்கிறோன்னு இவங்க செய்கிறது ஏழை மக்களுக்காக செய்கிறாங்கன்ற வகையில் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மத ரீதியாக அவர்களை பிரித்து இதனால் என்ன வரும்? இப்போ உடனே இந்துக்களில் இப்போது என்ன கேட்பான், எங்கள் இதில் ஏழைகளே இல்லையா? 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் ஏன் கொடுக்கக்கூடாது? கிறிஸ்தவர்கள் என்ன கேட்பாங்க? அதே கேட்பாங்க மற்ற மதங்கள். அப்போ நீங்கள் மத நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு பதிலாக இவனுக்கு இந்த கேரட்டு காமிக்கிற மாதிரி அங்கங்கே கேரட்டு காமிச்சு நீங்கள் மத வேறுபாடுகளையும் மாறுபாடுகளையும் அவர்களுக்குள்ள வரக்கூடிய சர்ச்சைகள், பிரச்சனைகளை அதிகப்படுத்தி அதில் குளிர் காய்கிறது இந்த அரசு, இந்த ஆளும் கட்சி. இதைத்தான் சீமான் எதிர்க்கிறார். சீமான் இஸ்லாமியரை எதிர்க்கல. அந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் கூடின கூட்டத்தில் நிறைய கேள்விகள் அவர் கேட்கும் பொழுது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை.
அதனால் அவர் வந்து அதற்கு எதிர்ப்பாக பேசிட்டார்னு சொல்லலை. நியாயமான கேள்விகள், இதே மாதிரி கேள்விகள் இந்து மதத்தை சேர்ந்தவர்களிடம் கேட்கப்பட வேண்டும். தவறை தவறு என்று அணுகக்கூடிய ஒரு நேர்மையும் துணிச்சலும் வேண்டும். அது சீமானிடம் இருக்கிறது. அதனால தான் வந்து பலர் வந்து அது சொல்கிறது என்னென்னா, சீமானுக்கு வந்து பெருகி வரும் ஆதரவுக்கு காரணம் அவர் பேசுவது வந்து நியாயமாக பேசுகிறார், துணிச்சலாக பேசுகிறார். ஏன்னா நியாயமாக பேசுகிறவங்களாம் துணிச்சல் இல்லாமல் பயந்துட்டு உட்காந்துருக்கான். துணிச்சலாக இருக்கிறவங்களாம் கண்ணா முன்னான்னு பேசுகிறான். நியாயமும் துணிச்சலும் சேர்ந்து ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறது பேசக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் சீமான் அங்கே வந்து முன்னிலையில் இருக்கிறார். அவர் வந்து வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படவில்லை. அவர் வெளிப்படையாக தான் சொன்னார், எத்தனை தடவை கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் நான் தோத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் கொள்கை சித்தாந்தம் அப்படிங்கிற வகையில் வந்து தவறை தவறு என்று சுட்டி காட்டுகிறார். இப்போ இருக்கிற அரசியல் வந்து அப்படி இல்லையே. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தவறை தவறுன்னு, இதே விசிகா வந்து பாஜக மதவாத கட்சின்னு இன்னைக்கு பேசுகிறாங்க. 2001 என்ன எங்கே இருந்தாங்க? பாஜக கூட்டணியிலிருந்து பாஜக வேட்பாளர்களுக்கு வந்து எச் ராஜா உட்பட பல பேருக்கு வந்து எங்களது அன்பு பாஜக வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள்னு திருமாவளவனே போய், அவர் ஜெயித்ததே மங்களூரில் வந்து அந்த பாஜக இருந்த திமுக கூட்டணியில் தான் அவர் வந்து மங்களூரில் முதலாக சட்டமன்ற பிரதிநிதியாக ஆனார். ஆக வெறும் அதுக்கப்புறம் நடுவில் வந்து அந்த பக்கம் அதிமுக பக்கம் போனாங்க. அப்போ ஆசிரியர் ஐயா வீரமணி கூட வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஜெயலலிதா பாராட்டி விழாலாம் எடுத்தார். நான் விழா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் சொல்லணும்னா கொள்கை என்றால் ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு கொள்கை, நாளைக்கு ஒரு கொள்கை, நாளன்னைக்கு மறுபடியும் இது, அப்புறம் அடுத்த வாரம் வேறு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கொள்கை இல்லை. அந்த வகையில் சீமான் செல்லும் பாதை சரியாக இருக்கிறது. அதே சமயம் இது வந்து வாக்கு வங்கியில் வந்து எதிரொலித்தால் தமிழ்நாட்டிற்கு நன்மையாக இருக்கும். இது இன்றைக்கி வந்து அதான் கிருஷ்ணகிரியில் 10,000 வருஷத்துக்கு முன்னால் வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரம் இருந்திருக்கிறது என்று பெருமையிடம் சொல்லிக்கொள்ளும் நாம், அடுத்த 100-200 வருடங்களில் தமிழர்கள் என்று ஒரு இனம் இங்கு இருந்தது. அமெரிக்காவில் ரெட் இண்டியன்ஸ்னு சொல்லுவாங்க, சிவப்பு இந்தியர்கள். அவங்க தான் ஒரிஜினலாக வந்து அமெரிக்காவில் இருந்தது. கொலம்பஸ் போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னு, அது என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஏதாவது உபகரணமா? அது அங்கே தான் இருந்துச்சு. அவர் போய் இதுதான் இந்தியான்னு சொன்னார். அதனால் அவர்களுக்கு பெயர் வந்து செவ்விந்தியர்கள்னு வச்சாங்க. அது இந்தியா இல்லை, இந்தியா இங்கேயோ இருக்குது. அவர் அதை போய் இந்தியான்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவர் போன பாதையிலேயே போன அமெரிக்கோ வெஸ்புக்கின்றவர் வந்து இல்லை இது வந்து இந்தியா வேறு இது வேறு அப்படின்னு அதை கண்டுபிடிச்சார். உடனே அமெரிக்கோ வெஸ்புக்கிங்கிற பேரை வச்சு அதுக்கு பேர் அமெரிக்கான்னு வச்சுட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற 95% மேலே அமெரிக்காவில் இருப்பவர்கள் அனைவருமே வெள்ளைக்காரர்கள், ஐரோப்பாவிலிருந்து வந்தவர்கள், மற்ற கருப்பினத்தவர்னு சொல்லக்கூடியவர்கள் ஆப்பிரிக்கா போன்ற இடத்துல வந்தார்கள். இந்தியர்கள் இருக்கிறார்கள், ஆசிய சீனர்கள் மற்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஒரிஜினல் பூர்வகுடிகளான செவ்விந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய ரெட் இண்டியன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க என்னென்னா அடிமையாக இருக்காங்க. நியூயார்க் நகரம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டடம், 100 மாடி கட்டடம், 150 எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கு, அது இது இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டில் பஞ்சமி நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு பத்திரிகை ஆஃபீஸு, கட்சி அலுவலகம், இப்படிலாம் வந்து பங்களாக்கள் இப்படிலாம் வந்ததோ, அதே மாதிரி அந்த செவ்விந்தியர்களிடம் மிரட்டி அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய நிலத்தை பிடுங்கி தான் அமெரிக்கா என்ற ஒரு நாடே உருவானது. இன்றைக்கி அந்த செவ்விந்தியர்கள் வந்து அவன் கையில் அந்த இது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இந்த பண்ணி விரட்டுறான், ஆடு மேய்க்கிறான்னு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அடிமட்ட நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க யார் வெளியிலேருந்து வந்தாங்களே, ஒண்டை வந்த பேய் ஊர் பேயை விரட்டிச்சான்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா மாநிலத்திலையுமே இப்போ காஷ்மீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த சமீப காலம் வரை காஷ்மீரிகளை தவிர வேறு யாரும் வந்து அங்கே நிலம் வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரி இஸ்லாமியர்கள்
நம்ம வந்து மதத்துக்கு எதிராக நம்ம பேசவில்லை. அதாவது ஒரு மாநிலத்தில் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக. அது வந்து எப்படி எவ்வளோ தூரம் அவங்க வந்து சட்டத்தை அப்போ அந்த ஆர்டிகிள் 370 பிரகாரம் வச்சுருந்தாங்கன்னா, காஷ்மீரை சேர்ந்த ஒரு பெண், இஸ்லாமிய பெண், வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமியரையே திருமணம் செய்து, உதாரணமாக பஞ்சாப் இஸ்லாமியர் பையனை திருமணம் பண்ணிக்கிட்டா, இந்த பெண்ணுடைய நிலம், அந்த பெண்ணு பேரில் வரக்கூடிய நிலம் எல்லாமே வழக்கமாக மாப்பிள்ளை அவங்க பசங்களுக்கு இவங்களுக்கு தானே போகணும். அந்த மாதிரி இல்லாமல் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பெண்ணுடைய நிலம் வேறு ஒரு மாநிலத்து இஸ்லாமியரையே திருமணம் செய்து கொண்டால் கூட காஷ்மீரி இல்லை என்றால், உதாரணமாக பஞ்சாப்னு சொன்னோம், அவங்க நிலம் வந்து அரசு அப்போது மாநில அரசுக்கு சொந்தமாயிடும். அப்படின்னா அவங்க எதுக்கான பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கினது பூரா காஷ்மீருக்குள்ளே தான், காஷ்மீரி இஸ்லாமியர்களுக்குள்ளே தான் மாநிலம் மதம் ரெண்டையும் முக்கியத்துவப்படுத்தி அவங்க வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து காஷ்மீர் மாதிரி இந்த சிறப்பு அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்ததுனால அது மட்டும் அந்த மாநிலத்துக்கு மட்டும் அது அனுமதிக்கப்பட்டது நேரு காலத்திலேருந்து. இப்போ அதோடைய இது மாறி மற்றவங்க வாங்கலான்னு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் தூய்மை பணியாளர்கள் வந்து அங்கே காஷ்மீரில் வந்து உதாரணமாக வந்து அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதே வந்து கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த தூய்மை பணியாளர் அந்த பணி செய்கிறதுக்கு வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்த யாருமே தயாராக இல்லை. சரி, அவன் வந்தான்னா அவனுக்கு வந்து அரசு வேலை கொடுக்கக்கூடாது, அவன் வேலையும் செய்யணும், அவன் நிலமும் வாங்கக்கூடாது. சும்மா அவன் என்ன வாங்க போகிறான்? 4-5 சென்ட் 2 சென்ட் வாங்குவான், 4 சென்ட் வாங்கினா பெருசு. இப்படியெல்லாம் இருந்தது. நம்ம வந்து காஷ்மீரை விமர்சனம் செய்வது என்பதை விட தமிழ்நாடு மற்றொரு காஷ்மீராக ஆகிவிடக்கூடாது. அது அந்த பக்கம், இது இந்த பக்கம். வரவன் பூரா இங்கே வந்து நிலத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான்னா, ஏற்கனவே இங்கே வந்து பெரிய பெரிய நிலங்கள் யார் கையில் இருக்குது? பிற மாநில தமிழை தவிர பிற தாய்மொழியை கொண்டவர்கள் தான் அதிகமாக இங்கே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதனால தானே அதுக்கு பேர் திராவிடம்னு ஒரு போர்வையில், ஒரு மாய போர்வையை வச்சுக்கிட்டு பண்டவங்க பூரா பாருங்கள். நம்ம வந்து மொழி வெறியர்கள் அல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்ன கணியன் பூங்குன்றனார் அந்த பிறந்த மண் இது. ஆனால் நம்ம நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் சொன்னார்னு நம்ம இருக்கிற மண்ணை நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. இவ்வளோ வருஷமாக வந்து சேர சோழ பாண்டியர்கள், இப்போ கூட பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் வந்து 10,000 வருடங்களுக்கு முன்னால் தமிழர்கள் நாகரிகம் அவங்க பயன்படுத்திய பாத்திரங்கள், அந்த சட்டி இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. எவ்வளோ வருஷம்? 10,000 வருஷம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். இதே மாதிரி பல இடங்களில் கிடச்சிருக்கு. கீழடியில் இருக்குது, மற்ற இடங்களில் இருக்குது, ஆதிச்சநல்லூரில் இருக்குது, இங்கே பல்லாவரம் பக்கத்தில் இருக்குது. அப்போது உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியான நாகரிகம் பண்பாடு அப்படின்னா தமிழ் பண்பாடு, தமிழர் பண்பாடு. ஆனால் இன்றைக்கி தமிழர் என்ற போர்வையில் மற்றவர்கள் நுழைந்து நிலத்தை மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ஆட்சியையும் சேர்த்து. புரியுது. அந்த வகையில் இப்போது இவர் சீமான் சொல்வது வரவேற்கத்தக்கது. வடவர்கள் மட்டும் இல்லாமல் நான் அதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த திராவிடங்கிற பேரில் அதுதான் இவங்க வந்து வாங்கிறதெல்லாம் வந்து ஏதோ 1 ஏக்கரா 2 ஏக்கரா இல்லை. சமீபத்தில் கூட நான் முன்னால் நம்ம இதில் பேசியிருக்கோம். தேனி உசிலம்பட்டி பகுதியில் வந்து ஒரு குடும்பம், அப்படி ஒரு குடும்பம்னு சொன்னாலே எந்த குடும்பம்னு எல்லாருக்கும் தெரியும், 1500 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கு. இப்போது ஓசூரில் இது விமான நிலையம் வரப்போகுதுன்னு வரும்போதே நம்ம பேசணும். இது விமான நிலையம் வரப்போகுதுன்னா உடனே அந்த இடத்துல நிலத்தை வாங்கி போட்டுருவாங்கன்னு. ஓசூர், பரந்தூர் எல்லா இடத்துலையும் இப்படி தான். அங்கே மத்திய அரசுக்கு வந்து இதை வந்து இங்கேருந்து பரிந்துரை செய்து அனுப்பும்போதே மத்திய அரசு 3 இடம் சொல்லுது. அதில் ஏதாவது ஒரு இடம் ப்ரிஃபரன்ஸ் நம்பர் 1, 2, 3 அதோடைய கட்டமைப்பை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து அவங்க அதை ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில்
எங்கே தேர்ந்தெடுத்து இவங்க பரிந்துரை பண்ணுறாங்களோ அங்கே வந்து 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் இப்போ வந்து ரொம்ப கம்மியான விலை இருக்கும்போது வாங்கி போட்டுருது. அதுக்கப்புறம் அங்கே ஏர்போர்ட் வருது. ஐயோ ஏர்போர்ட் வருதுப்பாங்க. இப்படி தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இருக்கு, நமக்கு கிளாம்பாக்கம். அங்கே வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம நண்பர், ஒரு பத்திரிகையாளர் நண்பர் கூட ஒரு நிலம் வச்சுருந்தார். அது விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். இருந்த இடமே தெரியாது அது. ஆமாம், எங்கே இருக்குது கிளாம்பாக்கம்னா அது அங்கே அப்படி போய் அப்படி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவர் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அதே அந்த வரிசையிலையோ அது எதிரிலையோ அவர் கேட்டால் 30 லட்சம் ரூபாய்க்கு விற்க முடியாமல் ஒரு 10 வருஷம் அவஸ்தைப்பட்டிருந்தவர் இப்போ விலை கேட்டால் அவர் 50 கோடிங்கிறாரு, 35 கோடி கீழே கொடுக்க மாட்டேன்றார். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் 30-50 லட்சத்துக்கு போகாத ஒரு நிலம் இன்றைக்கி 35 கோடி 50 கோடின்னு போகுது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு? ஏதோ பெருசாக ஒன்றும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இல்லை, நான் சொல்கிறது சில ஏக்கர்கள் தான், ஒரு 10 ஏக்கர் அந்த மாதிரி, 8 ஏக்கர். இப்போ 2000 ஏக்கர் 1000 ஏக்கர்னு வாங்கி போடுறாங்களே சில முக்கியமான குடும்பத்தவர்கள், அவங்களுக்கு எவ்வளவு லாபம் பாருங்கள். சரி, இது யார்கிட்ட விற்பாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி ஆள்ற அந்த குடும்பம் தான் இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில். அங்கே அதானி அம்பானி ரைட்டு, அவங்க வந்து அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சமமாக இங்கே இருக்கிற உள்ளூர் அதானிகள், உள்ளூர் அம்பானிகள், நீங்கள் நானும் இப்போ வந்து அதானி அம்பானி அப்படின்னு சொல்லி பேசுனா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் என்னன்னா நம்ம சொல்கிறது பாமர மக்கள். 40 சேனல் வச்சுருக்கிறவங்களும் பல லட்சம் கோடி சொத்துக்கள் வச்சுருக்கிறவங்களும் அதானி அம்பானியை பார்த்து பேசிட்டு அதே அதானி அம்பானியோடு இவர்கள் வந்து வணிக உறவு வைத்துக் கொள்கிறார்கள், பண பரிமாற்றங்கள் நடைபெறுகிறது. சார், பல்லர்கள் தெளிவாக நன்றி.